இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேட்கணும். ஓகேவா? நல்லா பார்த்துடுங்க. ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு ஏன் ஆண்மை குறைவு பிரச்சனை வருது தெரியுமா? தெரியுமா? சொல்லித்தரேன், பார்த்துடுங்க. ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும்போது வைட்டமின் டி சத்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கிறதுனால நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்தியில் பிரச்சனை இருக்கும். இந்த நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்தியில் பிரச்சனை இருக்கிறதுனால ஆண்மை குறைவு, அதுக்கான முக்கியமான ஹார்மோன், இதுக்கு பேர் டெஸ்டோஸ்டீரோன், இதோட உற்பத்தி குறையும். இதோட உற்பத்தி குறையினால என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக ஆண்மை குறைவு வரும். நினச்சி பாருங்க, குழந்தையின்மைக்கு ஆண்மை குறைவு ஒரு முக்கியமான காரணம். கரெக்டா இல்லையா? குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது? ஆண்மை குறைபாடு. அப்போ ஃபேட்டி லிவர் எவ்வளவு ஆபத்தானது? கரெக்டா இல்லையா? அடுத்த பாருங்க, அதே மாதிரி தான் ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்மை குறைவு பிரச்சனை இருக்கும். பெண்மை குறைவு அது ஏன் அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த விட்டமின் டின்னு சொன்ன அவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியில் பிரச்சனை இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோனில் உற்பத்தியில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அதனால இன்னைக்கு பாருங்க குழந்தையின்மை எதனால? ஃபேட்டி லிவர்னால. புரிஞ்சுதா இல்லையா? அதான் வீடியோ சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேட்க சொன்னேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இங்கே பாருங்க, அதான் திரும்ப இந்த நம்ம லிவரில் கொழுப்பு இருந்தால் தான் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். இந்த ஃபேட்டி லிவர் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னும் யாருக்குமே தெரியாது. அதான் பெரிய பிரச்சனையே. ஃபேட்டி லிவர் எதனால வருதுன்னு கேட்டால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இதை எழுதி வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை சரி பண்ணணும்னா ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் என்ன ஆகும்? டக்குன்னு குறையும். அது மட்டும் இல்லை, ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்டு இருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? அது ஏன் அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, 2 தடவை கேளுங்க. சரியா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஷேர் பண்ணுவீங்களா? இல்லை லைக் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. ஓகே.